வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். ஸோ இந்த செஷன்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கெட் மெத்தடை டீட்டெயிலாக ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ இந்த கெட் மெத்தட் இப்போ ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்மளுடைய இந்த ஸ்டாட்டிக் டேட்டாவை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு ப்ராடக்ட்ஸ் ஏபிஐ ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இஸ் நாட் டிஃபைன் தான் வரும். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அரேவை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற எரர் வருது. நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ டிபி கூட கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வர போறோம். சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லி கொடுத்த அந்த MongoDB கான்செப்டை ரிமெம்பர் பண்ணீங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே கொரி தான் நான் இந்த இடத்துல எழுத போறேன், அதனால கவனமா பாருங்க. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் அப்படிங்கிறத நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம டிபி கூட கனெக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ டிபி அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணுறோம். வேரியபிள் டிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ், ரைட்? அப்போ டிபி டாட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கலெக்ஷன். கலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன? டேபிள். ஸோ கலெக்ஷன் டிபி டாட் கலெக்ஷன். கலெக்ஷனுடைய நேம் என்ன அப்படின்னா ப்ராடக்ட். இப்போ கலெக்ஷன்லேருந்து நம்ம ஒரு டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஃபைண்ட். ஸோ ஃபைண்டுக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய டேட்டாவை நம்ம ஜேஎஸ்எனா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா டு அரே. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து எரர். ஸோ நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது எரர் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் டேட்டா கிடைக்கலாம். நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸ். ஸோ இங்கே ஒருவேளை எடுத்துகிட்டு வர ரெஸ்பான்ஸ் டேட்டாவும் எரராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எரர் மெசேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்டிவிட்டிலையும் எரர் வரலாம், டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு வரப்போயும் எரர் வரலாம். ஸோ அதனால் எரர் ஹேண்ட்லர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னன்னா டீபக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ இந்த கோட் நான் எழுதாமல் விடுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ ஒருவேளை வந்து நம்ம MongoDB வந்து எரர் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அந்த மெசேஜ் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால நம்ம எரர் ஹேண்ட்லர் இங்கே வந்து பண்ணுவோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இங்கே கமெண்ட் பண்ணியிருந்தேன்ல அதே தான், பட் இந்த டிபிலேருந்து அந்த ரெஸ்பான்ஸை எடுத்துகிட்டு வரணும், ரைட்? பர்ஃபெக்ட், முடிஞ்சிச்சு. இப்போது திரும்பவும் ப்ரௌசர் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த டேட்டா நீங்கள் கவனமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா சாம்சங், ஐஃபோன் இதெல்லாமே வந்து ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் இன்சர்ட் பண்ண டேட்டா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ டேட்டா எதுவுமே இல்லை. இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் இப்போது டேட்டா பேஸ் எம்டியாக இருக்குது. சரி, இப்போ இன்சர்ட் பண்ணலாமா? இன்சர்ட். ஸோ இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஃபோனுக்கு பதில் ஜியோ அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ ரெண்டு ரெக்கார்ட் இன்சர்ட் ஆயிடுச்சு. ஃபைண்ட் மெத்தட் போட்டு செக் பண்ணிடலாம், இருக்குது. இப்போ ரியலி டேட்டா இருக்கா ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஐஃபோன், இன்னொன்று ஜியோ, இந்த ரெண்டு ரெக்கார்டுமே இருக்குது. இன்னொரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எம்ஐ சரி, ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துலாமா? எம்ஐ ரெக்கார்டு. இந்த செக்ஷனில் ரொம்ப சிம்பிள், டிபி டாட் கலெக்ஷன், கலெக்ஷன் நேம் ப்ராடக்ட். ஸோ ஃபைண்ட் மெத்தட் த்ரூவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வர டேட்டாவை நம்ம வந்து ஜேஎஸ்எனை கன்வெர்ட் பண்ணுறோம். அதை நம்ம ரெஸ்பான்ஸாக என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ரெக்வெஸ்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். தேங்க்யூ. மாணவன் டாட் ஸ்டடி அப்படிங்கிற போர்ட்டல் உங்களுக்காக நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு கம்யூனிட்டி போர்ட்டல். இங்கே டெவலப்பர், ஜாப் சீக்கர், ஸ்டூடெண்ட் எல்லாருமே கொலாபரேட் பண்ணி அவங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்லை ஷேர் பண்ணுறது, சப்போஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக அது இருக்கும். ஏன் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மாணவன் டாட் ஸ்டடியில் நீங்கள் கம்யூனிட்டி மெம்பரை ஜாயின் பண்ணுங்கள். ரெக்வெஸ்ட் டு ஜாயின் அப்படி இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எதற்காக இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுங்க. ஸோ நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் அது மாதிரி உங்களை மாதிரியே தாட் ப்ராசஸ் உள்ள மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியும். லைவ் சேட் இருக்குது, ஏன் கூடவும் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ.